Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. ஓகே. நம்ம மதராசி சாங் மூவில இருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாங்கோட ப்ரோமோ விட்டுருக்காங்க. ரொம்ப நாள் கழிஞ்சு நம்ம வந்து எஸ்கேவும், அனிருவும் சேர்ந்து ஒரு கலக்கலான ஒரு காம்போல வந்து மறுபடியும் வந்து அந்த ப்ரோமோ இதுல வந்திருக்காங்க. ஐ திங்க் ஆஃப்டர் வெரி லாங் டைம். ஐ திங்க் நம்ம லாஸ்ட்டா பார்த்தது வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. டாக்டர்ன்னு நெனைக்கிறேன். டாக்டருக்கு அப்புறம் பெருசா நம்ம வந்து அணியும், எஸ்கேவும் பெருசா இந்த மாரி ப்ரோமோல வந்து வந்த மாரி எனக்கு பெருசா ஞாபகம் இல்ல. அதுக்கப்புறம் இப்ப தான் நான் வந்து பார்க்குறோம். அதுவே வந்து ஒரு பெரிய ஃபன்னா இருக்க போகுது. கூட நம்ம வந்து இவரு வேற இருக்காரு. தம்ப்நெயில்ல பார்க்கும்போது நம்ம ஏஆர் முருகதாஸ் சார் இருக்காரு. அவர் எப்படி என்ன மாரி ஃபன் இருக்க போகுதுன்னு பார்ப்போம் ப்ரோமோவ. எனக்கு மதராசி மூவி வந்து பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா, ஏஆர் முருகதாஸோட பெரிய கம்பேக்கா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பிகாஸ் அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்த சில படங்கள் வந்து அவருக்கு சரியா போகல. ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸா இருக்கும். அது அது மட்டும் இல்ல, கண்டிப்பா எஸ்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல ரொம்ப இதா இருக்காரு பார்க்கறதுக்கும். டிஃபரெண்ட்டா இருக்காரு. லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர ரகடாவும் இதாவும் இருக்காரு. ஆ முருகதாஸ் சொன்னாரு இந்த மாரி லைக் அது வந்து ஒரு துப்பாக்கி பிளஸ் வந்து கஜினி இது 2ம் சேர்ந்த மாரியான ஒரு மிக்ஸா இருக்கும் அப்டின்ட்டு. ஸோ அதுவே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. வாங்க நம்ம ப்ரோமோவ கண்டிப்பா பார்த்துருவோம். எவ்வளோ ஃபன்னா இருக்குன்னு பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 3, 2, 1. ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே நாஸ்டால்ஜிக். இது அணையோட இது இல்ல இருக்கா? அது வெயிட்டிங் ரூம் அது. என்ன சார் நீங்களும் பிக்கிள் பாலா? கொசு பேட்டுங்க. ஆ. எப்போ சார் வந்தீங்க? 2 ஹவர்ஸ் ஆச்சா? 2 days 2 டேஸா? அனி வரல? உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. வெயிட் பண்ண சொன்னாரு. சூப்பரா ஆக்ட் பண்றாருங்க அவரு. சொன்னவரே ஐம் வெயிட்டிங் சொல்ல வச்சிருக்காங்க பாய்ஸ். சார் ஒர்க் பண்ணிருக்கேன்னு சொன்னாரா சார்? எஸ்கே லைன் எல்லாம் சும்மா சார் வாங்க அடிச்சு. சார் உள்ள போய் என்னன்னு கேட்போம். ஐயோ சிவா, அப்படிலாம் பட்டுன்னு உள்ள போக கூடாது. அவரோட நான் 2 படம் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்படிதான் சார் பட்டுன்னு உள்ள போகணும். நான் அவரோட 7 படம் ஒர்க் பண்ணிருக்கேன். வாங்க சார். என்னங்க சொல்றீங்க? வெளியே வந்தா பாட்டு டைமிங் எஸ்கே மாதிரி அடிக்க முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட். அதெல்லாம் சும்மா சார். ஏன் அனிருத் இப்படி கலாய்க்கிறீங்க? பாவம் அவரு. அவன் உள்ளதான் இருக்கான். லேடிஸ் டென்னிஸ். ஓகே, அனிருத் என்ன சார் காணோம்? எஸ்கே பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்காருங்க. இந்த கெட்டப்ல பின்னாடிலாம் ஒன்றும் இல்லையா? செம்மையா இருக்காரு. ஒன்று இருந்துச்சு. அவ்வளோ எஃபர்ட் போட முடியும். இந்த க்ளீன் ஷேவ் சூப்பரா இருக்கு அவருக்கு. நல்லா இருக்கு. அந்த ஹேர் எல்லாம் பாருங்க, செம்மையா இருக்கு. சார் ஒரு நிமிஷம் இங்க வந்து பாருங்க. ஒரு ரியாக்ஷன் சூப்பரா இருக்குங்க. முருகதாஸ் வந்துட்டீங்களா? ஏன்னா எல்லாம் லுங்கில இருக்காங்க. உள்ளே வந்துட்டீங்க. லோக்கல் சாங்கும் உட்காருவோமா? சொல்லுங்க. சார் நல்லா மாசா வேணும் சார். ஈஸி, லவ் ஃபெயிலியர். வெரி ஈஸி. சார் அவர் சாங்க சொல்றாரு சார். ஓ ஓகே ஓகே. சாங் நல்லா டிஃப்ரெண்டா இருக்கணும். செம்ம காம்போ எஸ்கே அனிருத். டிஃபரன்ஸ் இவர் டான்ஸ்ல காமிச்சிருவார். அந்த எழுத்து அதான் நானும் என்ன நினைச்சேன்னா, நம்மளை வந்து தான் பேசுகிறேன். நல்ல ஒரு லிரிசிஸ்டா போயிடலான்னு. கரெக்ட் 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 கரெக்ட். யார் போலான்னு நினைக்கிறீங்க? சார் இந்த சூப்பர் சுப்புன்னு சூப்பர் சுப்புவா? சார் சுப்புவா? சார் சுப்பு இல்லை சார். சுப்பு வாங்க. சுப்பு வாங்க. அண்ணா இங்க நல்லா சூப்பராக எழுதுவார் சார். சூப்பர். சூப்பர். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு எனக்குலாம். சார் அவருக்கு கான்செப்ட் என்னன்னு சொல்லிடலாமா? லவ் ஃபெயிலியர் நல்ல நல்லா டிஃப்ரெண்டா. அவனுக்கு இந்த லவ்ல இருந்த பெயின், அவனுக்கு அதுல இருந்த டிப்ரெஷன், அந்த பொண்ணுனால அவனுக்கு அந்த மாதிரிலாம் இல்லாம அந்த மாதிரிலாம் இல்லாம அவனுக்கு மட்டும் சோகம், சுற்றி இருக்கிறவங்களுக்குலாம் ஃபன்னு, சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காத, அப்படியே மூவ் ஆன் பண்ணிப்போ, அவளையே நினச்சிட்டு இருக்காத, அந்த மாதிரி ஏதாவது நல்ல வார்த்தை. என்ன சுப்பு வர்மமா? பொலம்பல ரைமிங் வித் சலம்பல. அதான் சிலம்பலையா? பொலம்பல சலம்பல. ஐயோ தலைவருக்கு பாட்டு எழுதிட்டு இப்ப எஸ்கேப் பண்றாரு. எப்படி இருக்குன்னு பாப்போம். சூப்பர் சுப்போட லிரிக்ஸ். சார் சாங் சாம்பிள் கேட்டுருமா? அப்படியா? நம்ம தலைவர் ஃபேன் வேற. அந்த ரிப்பேரு பிரிச்சு மேஞ்சிருவாரு. எல்லாருமே தலைவர் ஃபேன்ஸ் தான். அதனால செம காம்போ இது. ப்ளே பண்ணுங்க சார். ரெடி. அனிருத்டா, எஸ்கேடா.
சூப்பர்ல சார். சார் இதே மாதிரி சூப்பராக பண்ணுங்க சார். சார் நான் சாங்க சொன்னேன் சார். நல்ல டைம் எடுத்து பயங்கரமாக பண்ணி கொடுத்துருங்க சார். ஓகே டன். ஆனால் சாங் 2 டேஸில் ரிலீஸ்னு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிட்டோம் சார். பப்பர பப்பம், பப்பர பப்பம், பப்பர பப்பம், பப்பர Cute. பப்பம், பப்பர பப்பம். அனி சார் பப்பர பப்பம், பப்பம். நைஸ் 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 நைஸ். சூப்பரான ஃபன் இருக்கு போகுது கண்டிப்பா. சூப்பர் சுப்பு, அனிருத், எஸ்கே அண்ட் முருகதாஸ் 4 பேரும் மரண தலைவர் ஃபேன்ஸு. சரியான காம்போ. எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். அதனால அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை தான், பட் ஸ்டில் சொல்றேன். ஒரு அந்த அந்த காம்பினேஷன் சொல்றேன். அது ஒரு நல்ல காம்போவா இருக்கு. பார்க்கணும் எப்படி என்ன பண்ற போறாங்கன்னு தெரியல. ஒரு எக்ஸைட்டிங்கா இருக்கு. மദ്രാசி வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ட்ரெய்லர் இது கொஞ்சம் ஃபன்னா இருக்கிற மாதிரி இருந்தாலும் படத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸா இருக்கும்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி எந்த மாதிரி சொல்லியிருக்காருன்னா, கஜினி அண்ட் துப்பாக்கின்னு சொல்லியிருக்கும் போது 2 படமுமே ரொம்ப சீரியஸான மூவிஸ். கொஞ்சம் கொஞ்சம் தான் ஃபன் இருக்கும் அந்த 2 மூவிஸ்லயுமே பாத்தீங்கன்னா. பெருசாலாம் பயங்கர ஃபன்னா தான் இருக்காது. ஸோ இதுலயும் அது மாதிரி ஃபன் இல்லாம ரொம்ப இன்டென்சிவா அப்படியே நல்லா ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் கண்டிப்பா. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. லைக் அதாவது நான் என்ன சொல்றேன்னா, சும்மா லவ் கிவ்னு அப்படி இப்படியும் அதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணாம பிகினிங்ல இருந்தே ஒரு அப்படியே அழகா வந்து ஸ்டோரிக்குள்ள போயிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ரொம்ப இது இல்லாம போனா இன்னும் பெட்டரா இருக்கும் நான் 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 வந்து விரும்புறேன். ஏன்னா தர்பார்ல வந்து எனக்கு என்ன வந்து ஒரு பெரிய விஷயம் வந்து இதாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேஸ்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு தோணுது முருகதாஸ். லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய இந்த ஃபன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் கூட நயன்தாரா பின்னாடி போன மாதிரிலாம் பண்ணாம இருந்திருந்தா பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அந்த மாதிரி இல்லாம இதுல இந்த மாதிரி எல்லாம் அந்த ஃபன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டு டேரக்டா ஸ்டோரிக்குள்ள போய் அந்த ஸ்டோரியை கான்சென்ட்ரேட் பண்ணி அப்படியே கொண்டு போனா நல்லா இருக்கும், பெட்டரா இருக்கும். ஸோ அதுதான் நானும் விஷ் பண்ணிட்டு இருக்கேன். பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. டீசரும் ட்ரெய்லர் வந்தால் தான் தெரியும். ஆஸ் ஆஃப் நோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ் சாங் சிங்கிள் சலம்பலை. பாப்பா எப்படி இருக்குன்ட்டு. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.